வணக்கம் நண்பா. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஜேபிஎல் பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் லைவ் பீம் அப்படிங்கிற இயர்பட்ஸ் தான். ஸோ அந்த இயர்பட்ஸோட ஃபுல் டீட்டெயில் டாப் டு பாட்டம் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸோட பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளெக்சிபிளான பிளாஸ்டிக் மெட்டீரியலாக கொடுத்துருக்கனால ஸோ சப்போஸ் உங்கள் கை தவறி கீழே விழுந்தால் கூட இந்த மெட்டீரியலுக்கு வந்து எதுவுமே டேமேஜ் ஆகாத மாதிரி நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலாக தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங் கேஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு எல்இடி இண்டிகேட்டர் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து டாப்பில், அதாவது சார்ஜிங் கேஸோட மூடியில் பார்த்தீங்க அப்படின்னா 1.25 இன்ச்சு கொண்ட ஒரு சின்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப புதுவிதமாக அட்ராக்டிவாகவும் இருக்குது. அதே போல் அந்த டிஸ்பிளே மூலமாக நீங்கள் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னென்ன இயர்பட்ஸில் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே டிஸ்பிளே மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் ஹெட்ஃபோன்ஸ் ஆப்னு சொல்லி ஆப் கொடுத்தாங்க. ஆனால் இதுலேயும் கொடுத்துருக்காங்க, அது போக இதில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாமே மொபைலை பேக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் இந்த சார்ஜிங் கேஸ் மூலமாகவே நெக்ஸ்ட் பாட்டு மாற்றிக்கலாம், ப்ரீவியஸ் பாட்டு மாற்றிக்கலாம், பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா பாஸ் பண்ணிக்கலாம், ப்ளே பண்ணிக்கலாம். அதே கால் வந்துச்சுன்னா கூட யார் வந்திருக்கான்னு சொல்லி காமிக்கும், அதே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட்டும் பண்ணிக்கலாம். அதே போல் டாப்பில் பாருங்கள், அதில் வந்து 3 விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மூணுமே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட், ரைட், அப்புறம் சார்ஜிங் கேஸ் அப்படி 3 இயர்பட்ஸில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் உள்ள எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதே போல் சார்ஜிங் கேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம், டைம் பார்த்துக்கலாம். அதே போல் மெசேஜ் வருது, மெசேஜும் பார்த்துக்கலாம். ஸோ எல்லா விதமான ஆப்ஷன், மொபைல் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ எல்லாமே நீங்கள் சார்ஜிங் கேஸ்லேயே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு பிடிச்ச வால்பேப்பர் கூட வச்சுக்கலாம். லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பர் எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதே போல் சார்ஜிங் கேஸோட பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி கேபிள் மாட்டுற மாதிரி டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர எல்லா ஏர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் போர்ட் வந்து நீங்கள் நைட் டைமில் சார்ஜ் பண்ணும்போது சார்ஜரை மாட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகிரும் பின். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படினாலும் சார்ஜரை மாட்டலாம், அவ்வளோ இதில் எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஏர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் மாட்டுற மாதிரி டைப் சி போர்ட் தான் கொடுக்காங்க. ஸோ நீங்கள் புதுசாக வாங்கும்போது பாக்ஸ்குள்ளே நல்ல குவாலிட்டியான டைப் சி கேபிளும் கூடவே கொடுத்துட்றாங்க. அதே போல் சார்ஜிங் போர்ட் பக்கத்தில் ஒரு சின்ன பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டன் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் உங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, வேறு மொபைலோட சடனாக கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நேரம் அது கனெக்ட் ஆகாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் அந்த சார்ஜிங் கேஸை எல்லாம் இயர்பட்ஸ் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இந்த சார்ஜிங் கேஸில் உள்ள பட்டன் வந்து ஒரு 2 செகண்ட் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா போதும். அப்புறம் திரும்ப பேர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலோட கனெக்ட் ஆகிரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரீசெட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னொரு சிறந்த ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் போர்டு சார்ஜர் எதுவுமே வராது, நீங்கள் தனியாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் ஒயர்லெஸ் சார்ஜ் சப்போர்ட் ஆகும். நீங்கள் ஒயர்லெஸ் சார்ஜிங் பேரில் எந்த ஒரு பேர்லையும் நீங்கள் இந்த சார்ஜிங் கேஸை கொண்டு வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு நேரமும் சார்ஜர் கட்டு, சார்ஜிங் கேபிள் எதுவுமே எடுத்துகிட்டு போக வேண்டிய தேவையே இல்லை. எங்கே ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்கோ நீங்கள் தூக்கி உங்கள் சார்ஜிங் கேஸை வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே போல் சார்ஜிங் கேஸில் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூடியோட க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்கள் கையில் வச்சுட்டு உங்கள் பெருவரில் வச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து டைட்னஸ் வந்து ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிவிட்டு பேண்ட் பேக்கெட்டில் போட்டாலும் சரி, இல்லை பேக்கில் போட்டாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகாத மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. க்ளோசிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங் கேஸோட மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே 2 இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 இயர்பட்ஸையும் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்போட தான் வருது. ஸ்டெம்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச்சு சைஸில் கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங் கேஸ் உள்ள இந்த இயர்பட்ஸ் வைக்கிற இடத்துல ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்ஆர்னு சொல்லி இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் லெஃப்ட் இயர்பட்ஸோட யூஸ் பண்ணிவிட்டு ரைட் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டன் கேஸில் வைக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும் ஒவ்வொரு சில பேத்துக்கு. ஸோ அது அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அது கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி எல்ஆர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எல்ஆர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் லெஃப்ட் உள்ள லெஃப்ட்லையும் ரைட்டில் உள்ள ரைட்லையும் ஈஸியாக சார்ஜிங் கேஸில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்டெம்போட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஷைனிங் டிசைனில் அதில் வந்து ஜேபிஎல் அப்படிங்கிற அவங்களோட பிராண்ட் சிம்பிளை முத்திரை பொறிச்சிருக்காங்க. அதே போல் இதில் வந்து ஒரு இயர்பட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 மைக் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் இயர்பட்ஸில் 3 மைக் இருக்கும், ரைட் இயர்பட்ஸில் 3 மைக் இருக்கும், மொத்தம் 6 மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் மைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெர்ஃபெக்டாக கிளியரான மைக்காக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இஎன்சி மைக் கொடுத்துருக்காங்க. என்விரான்மெண்டல் நாய்ஸ் கன்செஷன் கொண்ட மைக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக பைக்கில் ட்ராவல் பண்ணும்போதும் சரி, இல்லைனா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக கால் பேசலாம். உங்கள் வாய்ஸ் மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியராக ஆஃப் பண்ணி கேட்குற மாதிரி நல்ல வடிவமைச்சிருக்காங்க. அதே போல் ஸ்டெம்போட டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சென்சிட்டிவான டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இது மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சார்ஜிங் கேஸில் உள்ள டிஸ்பிளே மூலமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்டெம்போட பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. காப்பர் ரவுண்டு மாதிரி சின்னதாக இருக்கும்.
சப்போஸ் நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிவிட்டு சார்ஜிங் கேஸில் வைக்கும்போது சார்ஜ் ஆகலை அப்படின்னா லைட்டாக இந்த காப்பர் ஸ்ட்ரிப் வந்து லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுட்டு திரும்ப வச்சிங்க அப்படின்னா சார்ஜிங் கேஸில் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேருக்கு நிறைய இந்த மாதிரி எல்லா ஏர்பட்ஸும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணி வச்சிங்கன்னா சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே போல் இந்த ஏர்பட்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் டிப் மாட்டுற மாதிரி தான் டிசைனாக கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் லைட்டாக ஸ்லாண்டிங்காக இருக்கும். அது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வர எல்லா ஏர்பட்ஸும் இந்த மாதிரி டிசைன் தான் வருது. ஏன்னா இந்த மாதிரி டிசைன் வந்து சின்ன காதாக இருந்தாலும் சரி, பெரிய காதாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காதாக இருந்தாலும் இந்த ஏர்பட்ஸ் வந்து ஈஸியாக செட் ஆகிற மாதிரி இந்த டிசைனை கொடுத்துருக்காங்க. ஸோ டைட்னஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெர்ஃபெக்டாக காதில் உட்காந்துருக்கும். நீங்கள் காதில் மாட்டிட்டு எவ்வளோ தான் தலையை ஷேக் பண்ணாலும் உங்கள் காதை விட்டு கீழே விழவே விழாது. ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் மட்டும் நீங்கள் காதில் எடுத்து மாட்டிக்கிடணும். ஸோ கரெக்டான சைஸில் சிலிக்கான் டிப் மட்டும் மாட்டி காதில் மாட்டிட்டீங்க அப்படின்னா அந்த ஏர்பட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் காதை விட்டு கீழே விழவே விழாது. அதுக்கப்புறம் சார்ஜிங் கேஸோட பேட்டரி பேக்கை பற்றி பார்ப்போம். இந்த சார்ஜிங் கேஸ் வந்து நீங்கள் ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் 48 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக ப்ளே பேக் டைம் இருக்கும். அதே போல் இந்த சார்ஜிங் கேஸ் வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் 2 மணி நேரம் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சார்ஜிங் கேஸ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அதே போல் நீங்கள் ஏர்பட்ஸை மட்டும் எடுத்து தனியாக காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 12 ஹவர்ஸ், அதாவது 12 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக ப்ளே பேக் டைம் இருக்கும். ஸோ 12 மணி நேரம் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டிக்கு வந்து இதில் வந்து 10mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. 10mm டிரைவர் வந்து டைனமிக் டிரைவராக கொடுத்ததுனால சவுண்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஜேபியில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதில் வந்து பேஸாக இருக்கட்டும், ட்ரிப்பிள்ஸ், வோக்கல்ஸ் எல்லாமே அவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அது நீங்கள் ஃபுல் சவுண்ட் வச்சா கூட பேஸ் வந்து எந்த ஒரு இறச்சலும் இல்லாமல் கிறிஸ்டல் கிளியராக கேட்குற மாதிரி தான் ஜேபிஎல் ஸ்பீக்கர், இயர்பட்ஸ் எல்லாமே வடிவமைச்சிட்ருக்காங்க. ஸோ அதே லைனில் இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அதே போல் இதில் வந்து ஆடியோவுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜேபிஎல் ஸ்பேஷியல் ஆடியோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து 3 விதமான மோடு கொடுத்துருக்காங்க. அது என்ன மோடுன்னு பார்த்திங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மோட், அப்புறம் ஆம்பியன் மோட், டாக் த்ரூ மோட் அப்படின்னு 3 மோடு கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது சுற்றி நிறைய சவுண்டாக கேட்குன்னு உங்களால் புக் படிக்க முடியல, தூங்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இயர்பட்ஸை காதில் மாட்டி சிங்கிள் டேப் பண்ணிங்கனாலே போதும். ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா சுற்றி நடக்கிற சவுண்டும் காதில் எதுவுமே கேட்காது. கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணி உங்களை ஒரு தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி சைலண்ட்டாக இருக்கும். அதே போல் ஆம்பியன் மோட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் நீங்கள் காதில் வச்சு பாட்டு கேட்டுட்ருக்கீங்க, அந்த டைமில் நீங்கள் வெளியில் நடக்கிற சவுண்டை வந்து உங்கள் காதில் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இயர்பட்ஸை காதிலேருந்து எடுக்கவே வேண்டாம். நீங்கள் சிங்கிள் டேப் பண்ணிங்கனாலே போதும். ஆம்பியன் மோடை ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும், வெளியில் நடக்கிற சவுண்டு வந்து உங்கள் காதில் இயர்பட்ஸை கலட்டாமே உங்கள் காதில் கேட்க வைக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இது வந்து ஆம்பியன் மோடாக கொடுத்துருக்காங்க. இன்னொரு மோடு பார்த்திங்கன்னா டாக் த்ரூ மோடாக கொடுத்துருக்காங்க. அந்த டாக் த்ரூ மோட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் காதில் மாட்டி பாட்டு கேட்டுட்ருக்கீங்க, அந்த மாதிரி டைமில் யாராவது உங்கள்கிட்ட வந்து பேச வராங்க அப்படின்னா நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும், நீங்கள் கேட்டுட்ருக்க பாட்டு வந்து கம்ப்ளீட்டாக சவுண்டு குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் பேசி முடிச்சுட்டு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ சவுண்டு வச்சு நீங்கள் பாட்டு கேட்டுட்ருக்கீங்களோ அந்த சவுண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதான் பார்த்திங்கன்னா டாக் த்ரூ மோடாக கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இயர்பட்ஸ்க்கு வந்து ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. IP55 வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி தாராளமாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது சரி, இல்லை சைக்கிளிங் பண்ணும்போது சரி, எந்த ஒரு வேர்வை தண்ணி பட்டாலும் இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதே போல் லைட்டாக மழை பெஞ்சிட்ருக்கப்போ கூட நீங்கள் வெளியே யூஸ் பண்ணலாம், இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதே போல் தூசி பட்டாலும் இந்த இயர்பட்ஸை நீங்கள் தொடச்சி விட்டுக்கலாம். இன்னொரு சிறந்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மல்டி பாயிண்ட் கனெக்டிவிட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மல்டி பாயிண்ட் கனெக்டிவிட்டி அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் உங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அட் அ டைமில் உங்கள் லேப்டாப்போடையும் நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லேப்டாப்போடையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அட் அ டைமில் 2 கேஜெட்டோட இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் ஆடியோவுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, பெர்சோனி FI 3.0 அப்படின்னு ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு சில பேர் பாட்டு கேட்கும்போது நார்மலாக பாட்டு கேட்காம பேஸை கூட்டி வைப்பாங்க, குறைச்சி வைப்பாங்க, ஈக்குவலைசர் மாற்றிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்கு நீங்கள் ஒரே மோடில் லாங் டைம் எந்த பாட்டு கட்டிகிட்டே இருக்கீங்களோ அதே மாதிரி செட் ஆகி உங்களுக்கு இதான் தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த பாட்டு ஆன் பண்ணாலும் உங்கள் காதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஈக்குவலைசர் மோடாக இருக்கணும், பேஸாக இருக்கட்டும், எல்லாமே பெர்ஃபெக்டாக உங்கள் காதில் ஒலிக்க வைக்கும். அதான் பார்த்திங்கன்னா இது வந்து பெர்சோனி FI 3.0ன்னு ஆப்ஷனாக புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் அந்த கேஜெட் வாங்கும்போது புதுசாக பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும், அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப் இருக்கும், அப்புறம் நல்ல குவாலிட்டியான டைப்-C கேபிள், அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு கூடவே கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.